ரெண்டு பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது, காசு பேசுகிறாங்க, எவ்வளோ தீனார் எவ்வளோ திர்ஹம், ரெண்டு பேருக்கு மத்தியில் கடைசியில் ஒரு விலையை முடிவு பண்ணி இந்த விலைக்கு வாங்குறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஜாபிர் சொன்னார், உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை விற்றுட்டேன், ஆனால் மதீனா வரைக்கும் இதன் மீது நான் சவாரி செஞ்சு தான் வருவேன், மதீனாவில் வந்து தான் ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன், அது வரைக்கும் இதன் மீது நான் தான் வருவேன், சரி நீயே வந்துக்க, அங்கே வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இடையில அவருடைய திருமண விஷயங்கள்லாம் வரும், அவர்கிட்ட நிக்காஹுடைய விஷயங்கள் வரும். மதீனா வந்ததும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல தன்னுடைய அந்த ஒட்டகத்தை தான் பெருமானாருக்கு வித்துட்டாரு. அப்போ வித்த ஒட்டகத்தை பெருமானாரிடமே கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இடத்துல சொல்லுவாங்க, ஜாபிர் இடத்துல இந்த ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறோம், அதற்கு இவ்வளவு தங்கம் பேசியிருக்கிறோம், அந்த தங்கத்தை நிறுத்து கொடு, நிறைய கொடுன்னு சொல்லுவாங்க. அவர் பிலால் நிறுப்பார். அந்த காலத்தில் தங்கம் வந்து நாணயமாக காசாகவும் இருக்கும், கட்டியாகவும் இருக்கும். பேசின தங்கத்தை கொடுக்கணும் இல்லையா,